உங்களுக்கு வணக்கம். ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கான ஒருமுறை சிறப்பு நிதியுதவி ரூபாய் 2000 வழங்கும் திட்டத்தில் உங்களுடைய பெயர் இல்லையா? உங்களுடைய பெயரை சேர்ப்பது எப்படி? தெரிந்து கொள்வோமா? வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். இணையதள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த இணையதளத்திலிருந்து நீங்க விண்ணப்ப படிவங்களை டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிராமப்புற சிறப்பு நிதியுதவி, நகர்ப்புற சிறப்பு நிதியுதவி. நீங்க கிராமப்புறத்துல இருக்கீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. நகர்ப்புறத்துல இருக்கீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. சரி, ஃபில் பண்ண அப்ளிகேஷனை எங்க கொடுக்கணும்? கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சித்துறை மகளிர் திட்டத்துல நீங்க உங்களுடைய பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை கொடுக்கலாம். நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்க நகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்கள்ல இந்த விண்ணப்பங்களை நீங்க கொடுக்கலாம். விண்ணப்பம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது கிராமப்புறத்துல இருக்கிற விண்ணப்ப படிவம். நகர்ப்புறத்துல இருக்கவங்களுக்கான விண்ணப்ப படிவம். பெரிய மாற்றங்கள் ஒண்ணும் இல்லைங்க. இந்த மாற்றங்கள் மாவட்டம், மண்டலம், அஞ்சல் குறியீட்டு எண், மாநகராட்சியா, நகராட்சியா, பேரூராட்சியா, வார்டு எண். இது நகர்ப்புறங்கள்ல இருக்கிற தொழிலாளர்களுக்கான விண்ணப்ப படிவம். கிராமங்கள்ல இருக்கவங்களுக்கான விண்ணப்ப படிவம் பாத்தீங்களா, மாவட்டம், ஒன்றியம், கிராம ஊராட்சியின் பெயர், கிராமத்தின் பெயர். மற்றபடி இந்த டீடைல்ஸ் எல்லாம் சிமிலரா தான் இருக்கும். எல்லாம் உங்களை பத்தின தகவல், நீங்க எப்ப பிறந்தீங்க, உங்களுடைய கணவர் தந்தையார் பெயர், உங்களுடைய மாவட்டம், என்ன இனம், மதம், குடும்ப அட்டை விவரம், முக்கியமா உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்களை நீங்க சரியா கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய வங்கி கணக்குக்கு தான் அந்த 2000 ரூபாயை கொடுக்குறாங்க. அடுத்து உங்களுடைய தொழில், என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சொத்து விவரங்கள், எவ்வளவு நிலம் இருக்கு, வீட்டோட வகை என்ன, நில விவரங்கள், சொத்து நிலம், கால்நடைகள், மற்ற சொத்து நிலவரங்கள், டிராக்டர் இருக்கா, ட்ரெய்லர் இருக்கா, சலவை இயந்திரம், குளிரூட்டும் இயந்திரம், குளிர்சாதன பெட்டி, பைக் இருக்கா, 2 வீலர் இருக்கா, இது போன்ற தகவல்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. எந்த தகவல்களையும் மிஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி கொடுங்க. அதே போல குடும்ப உறுப்பினர்களின் தகவல்களையும் கேட்டிருக்காங்க. அடுத்து நீங்க கொடுத்திருக்க தகவல்கள் எல்லாம் சரியானதை ஒரு வாட்டி உறுதி செஞ்சுட்டு நீங்க உங்களுடைய சைனை போட்டு சப்மிட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. ரொம்பவே சிம்பிள். மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டேட் முடிஞ்சிடுச்சுன்னு விட்டுறாதீங்க. லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்பன்னு எக்ஸாக்டா சொல்லல, இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.